எதே நீங்க நிச்சாமல வீட்டுக்கு கிளம்பலையா? ராதிகா வேற ஒத்தையில இருப்பாளா, அதனால நீ மட்டும் போயிட்டு மருமோல. சரிங்க தே. எம்மா வாங்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னது மக்களே சொல்லு. உன் மருமோ இருக்கல்ல, நிச்சாமல வீடு, சடங்கி வீடு, பால்கை வீடுன்னு நம்ம சொந்தக்காரவிய யார் வீட்டுக்கு போனாலும் சரிதான், அங்க இருக்க வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டு கடந்து செய்யலாம். இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நம்ம சொந்தக்கார ஒரு ஆள் சொல்லுச்சு எனக்கு. இன்னைக்கு நிச்சாமல வீட்டுக்கு போறல்ல, அங்க பந்தி பரிமாறது என்ன, பாத்திரம் கழுவுது என்ன, வீடு தூக்குறது என்னன்னு கூட கொஞ்சம் கடந்து ஒரே வேலையை இழுத்து போட்டுட்டு செய்வா. ஐயே மொய் கவர வேற வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சரி வீட்டுல போய் எடுத்துட்டு ஓடி வருவோம். அடுத்த வீட்டுல போய் எதுக்கு வேலையை செய்யணுங்க? நம்ம என்ன வேலைக்கறியா ஊளுக்கலாம்? பேசாம அந்த வேலையை நம்ம வீட்டுல செஞ்சாலும் பிரயோஜனம் உண்டு. ஆமா அது சரிதான். தே எதே நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் தான், நம்மளும் கூட மாட ஒத்தாசை செய்யணதே. அவங்களுக்கு 1008 வேலை கிடக்கும், அதுல 1-2 வேலையை நம்ம கூட மாட செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், நமக்கு மன நிறைவா இருக்கும். நம்மளும் போனோமா வந்தோமான்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படிதான் நம்ம வீட்டுக்கும் வருவாங்க. கூடி வாழ்ந்தா கோடி நன்மை கிடைக்கும்.